வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோயி கொடுக்காது. ஒரு ஸ்கின் என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா க்ளோயி கொடுக்காது. ஆயில் ஸ்கின் மட்டும் தான் அந்த க்ளோய கொடுக்கும். ஆயில் ஸ்கின் டைம் எடுக்க ஃபேஸ்ல இருந்து அந்த ஆயில் வெளியே வரப்போ என்ன ஆகும்னா க்ளோ கொடுக்கும். ஃபேஸ்ல இருந்து வெளியே வரப்ப க்ளோ கொடுக்கும். அப்படின்றப்போ அந்த ஆயில் ஸ்கின் என்ன பண்றோம், ஸ்கின் கிளாஸ் மேக்கப்ல இருந்து டோட்டலா அவாய்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்ப நம்ம ஸ்கின் கிளாஸ் மேக்கப் எதுக்கு போக போறோம், ட்ரை ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும் போக போறோம். எதுக்கு போக போறோம், ட்ரை ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும் போக போறோம். ஓகே, அப்போ ஸ்கின் கிளாஸ் மேக்கப் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து குச்சி மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கின் கிளாஸ் மேக்கப்க்கு குச்சி இல்லாம பண்றது நம்ம ஹைட்ரேஷன் வச்சு பண்ண போறோம். குச்சி வச்சு பண்ணீங்கன்னா அந்த கிளாசி எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். அப்படின்றதுனால அந்த ஸ்கின் கிளாஸ் மேக்கப் நம்ம வந்து பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரை ஸ்கின், ஓகே ட்ரை ஸ்கின், பட் அந்த இடத்துல குச்சி போட்டா மேக்கப் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ரிமூவ் ஆகுறது இருக்கும். அப்படின்றதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம், ஹைட்ரேட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றோம். தென் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேட் பிரெப் அண்ட் பிரைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். மேட் பிரெப் அண்ட் பிரைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 2 ஹைட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டோம். 2 ஹைட்ரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் கன்சீலர் அண்ட் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன். ஆனா லிக்விட் கன்சீலர் கொடுத்த நானு லிக்விட் ஃபவுண்டேஷனே கொஞ்சம் மேட்டா கொடுக்குறேன். என்ன பண்றேன், லிக்விட் ஃபவுண்டேஷனே கொஞ்சம் மேட் சிலிகான் மிக்ஸ்டா கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல ஓவரால் நான் 80% ஹைட்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஷைன் ப்ராடக்ட்டும் ஆட் ஆன் பண்ணிட்டேன். அப்படின்றப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் மேட் கொடுத்து மேல வந்து நான் கொடுக்குற பவுடர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லூட் செட்டிங் மேட் பவுடர் கொடுத்துக்கிறேன். எப்படி, டிரான்ஸ்லூட் செட்டிங் மேட் பவுடர் கொடுத்துக்கிறேன். ஆனா நான் ஸ்கின் கிளாஸ் மேக்கப்க்கு என்ன அவாய்ட் பண்றேன், பேக்கிங் மெத்தட அவாய்ட் பண்றேன். ஸ்கின் கிளாஸ் மேக்கப்க்கு என்ன அவாய்ட் பண்ணணும், பேக்கிங் மெத்தட அவாய்ட் பண்ணணும். ஏன் பேக்கிங் மெத்தட அவாய்ட் பண்ணணும், நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ஆயில வந்து ரொம்ப கண்ட்ரோல்